எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பறவை, விலங்கு, உயிரினங்களையோ ஒலிக்குரிய வினைகளை பார்த்துரலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருந்தோம். மீண்டும் ஒரு வீடியோ ரிப்பீட்டா போட்டுறேன். ஷார்ட்ல சின்ன சின்னதா வர மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. பறவை என்ன அதனுடைய பெயர்கள், அதனுடைய ஒலிக்குரிய வினை. கிளி என்ன பண்ணும்? பேசும். அதை கொஞ்சம்னு சொல்லுவாங்க. ஆந்தை அலறும், குயில் கூவும், கூகை அல்லது கோட்டான் குளரும். கூகை குளரும் நான் வச்சுக்கங்க. கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், வாத்து கத்தும், மயில் அகவும், காகம் கரையும், வானம்பாடி பாடும், சேவல் கூவும். இந்த பக்கம் பாருங்க, விலங்குகளுக்குரியது. கழுதை கத்தும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், பசு கதரும், பன்றி உருமும், யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும், அதை முழங்கும்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வச்சுக்கோங்க. புலி உருமும், எருது எக்காலமிடும். இது பறவைகள் மற்றும் விலங்குகளுக்குரியதான ஒலிக்குரிய, அதாவது காதால் கேட்கக்கூடிய ஒலிக்குரிய வினைகள். அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிற சத்தத்துக்காக என்னென்ன செய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பறவை விலங்குகளுடைய இளமை பெயர்களை நம்ம இதே வீடியோல பார்த்துடலாம். பாருங்க, எலி குஞ்சு, அதாவது இதனுடைய இளமை பெயர் நெற்பயிர், புலிப்பரல், யானை கன்று, புலிக்குட்டி, கழுதை குட்டி, கீரிப்பிள்ளை, வாழை குருத்து, பூனைக்குட்டி, அணிற்பிள்ளை, எருமை கன்று, ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, சிங்கக்குருளை, கோழி குஞ்சு, குருவி குஞ்சு, பசுங்கன்று, நாய்க்குட்டி. லாஸ்டா பாருங்க, மாந்தளிர், பன்றிக்குட்டி, குரங்கு குட்டி, மாங்கன்று. ஸோ இதில் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார் எதுக்கு அடிச்சிருக்கேன், ரவுண்ட் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு. அண்டர்லைன், அதாவது ஸ்டார் அடிச்சிருக்கிறது எல்லாமே அந்த குட்டி குஞ்சு, இந்த மாதிரி குஞ்சு அப்படிங்கிற முடிவு ஸ்டார் அடிச்சிருப்பேன். ரவுண்ட் போட்டிருக்கிறதெல்லாம் குட்டி அப்படின்னு முடியறதுல ரவுண்ட் போட்டிருப்பேன். அதே போல் அடிக்கோடு இட்டதெல்லாம் கன்றுன்னு முடியும். ஸோ அதெல்லாம் கன்றுல அடிக்கோடு போட்டு நான் குறித்து காட்டியிருப்பேன். ஸோ இதை பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு எது குட்டியில் வரும், எது கன்றுல வரும், எது குஞ்சில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நோட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கிறோம்னா, ஆயக்குடி மரத்தடி மையம் பழனியில் இருக்கக்கூடியதான, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கிற ஆயக்குடி மரத்தடி மையத்தினுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ இது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு இதுதான். ஸோ இந்த சேனல், அதாவது ஆயக்குடி மரத்தடி மையத்தில் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீ ஆஃப் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாரோட நம்பர் தர, நீங்கள் கால் பண்ணி பேசி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.